ஓம் சாந்தி. அன்பின் பரிசு விசார் சகார் மந்தனம் செய்து பார்க்கலாம். கொஞ்சம் நமக்கு பிடித்தவர்களோ யாரிடம் இருந்தாவது ஏதாவது பரிசு கிடைக்கும் பொழுது எப்படிப்பட்ட சாந்தியில் இருந்தாலும் துக்கத்தில் இருந்தாலும் அல்லது குழப்பத்தில் இருக்கிறார்கள் என்றாலும் கூட யாராவது ஏதாவது அன்போடு பரிசு கொடுக்கிறார்கள் என்றால் அந்த நிமிடம் குஷியின் அலை வருகிறது. வெளித்தோற்றத்திற்காக அன்பளிப்பு கொடுப்பதல்ல, மனதார அன்பளிப்பு கொடுக்கும் பொழுது அனைவரும் அன்பளிப்பை எப்பொழுதுமே அன்பின் அடையாளமாக கருதப்படுகிறது. அன்பளிப்பாக கொடுக்கப்பட்ட பொருளின் மதிப்பு அன்பிற்கு தான் கொடுக்கப்படுகிறது, பொருளுக்கல்ல. எனவே நிகழ்காலத்தில் அன்பளிப்பு கொடுப்பதற்கான விதியின் மூலம் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். இதய சிம்மாசனதாரியின் அடையாளம் என்னவென்று பார்ப்போம். எதிர்காலம் என்றாலே தேவதை ஆவது, தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரம், தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே கிரீடம், சிம்மாசனதாரி ஆவதற்காக சம்ஸ்காரம் வேண்டும். எப்படிப்பட்ட கிரீடம்? சதா லைட்டாக இருப்பதற்கான லைட்டின் ஒளி கிரீடம் அது. மேலும் சதா உங்களின் கர்மத்தின் மூலம், வார்த்தையின் மூலம் ஆன்மீக நஷா மற்றும் கவலையற்ற தன்மையின் மனநிலை அனுபவமாக வேண்டும். சிம்மாசனதாரியின் அடையாளமே கவலையற்ற தன்மை மற்றும் குஷியில் இருப்பது, நிச்சயிக்கப்பட்ட வெற்றியின் நஷா மற்றும் கவலையற்ற மனநிலை. இதுதான் பாபாவின் இதய சிம்மாசனதாரியின் அடையாளங்களாகும். ஓம் சாந்தி. நிமித்தமான சேவாதாரிகளை பொறுப்பான சேவாதாரிகள் என்றும் தந்தை கூறுவார். ஒவ்வொருவரும் பொறுப்பான சேவாதாரிகளும் விசேஷமாக சேவையின் வெற்றிக்காக 2 விஷயங்களை கவனத்தில் வைக்க வேண்டும். முதலாவது விஷயம், சம்ஸ்காரங்கள் இணைந்து போவதற்கான ஒற்றுமை. ஒவ்வொரு இடத்திலும் இந்த விசேஷ தன்மை தென்பட வேண்டும். இரண்டாவது, சதா ஒவ்வொரு பொறுப்பான சேவாதாரிகளும் முதலில் தனக்கு இந்த 2 சான்றிதழ்களை பெற வேண்டும். ஒன்று ஒற்றுமை, மற்றொன்று திருப்தி. சம்ஸ்காரம் விதவிதமாக இருக்கும், மேலும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட சம்ஸ்காரங்களில் மோதல் வருவது அல்லது ஒதுங்கி சென்று தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, இது தன்னுடைய கையில் தான் இருக்கிறது. எது நடந்தாலும் ஒருவேளை ஏதாவது சம்ஸ்காரம் அப்படி இருந்தால் மற்றொருவர் கைத்தட்ட ஒத்துப்போக வேண்டாம். மற்றவர்களிடம் மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அல்லவா? ஆகவே யார் தன்னை மாற்றிக்கொள்கிறார்களோ அவர்களால் மற்றவர்களின் சம்ஸ்காரம் கூட அவசியம் சீதளமாகிவிடும். இதுதான் பாபாவை வெளிப்படுத்தக்கூடிய நிமித்தமான சேவாதாரிகளின் அடையாளமாகும். அவ்யக்த முரளியில் ஞான சிந்தனை பற்றி பார்ப்போம். 31/12/1986 ரிவைஸ் வாணி. முதலாவது விஷயம், சம்ஸ்காரங்கள் இணைந்து போவதற்கான ஒற்றுமை. ஒவ்வொரு இடத்திலும் இந்த விசேஷ தன்மை தென்பட வேண்டும். இரண்டாவது, சதா ஒவ்வொரு பொறுப்பான சேவாதாரிகளும் முதலில் தனக்கு இந்த 2 சான்றிதழ்களை தர வேண்டும். ஒன்று ஒற்றுமை, மற்றொன்று திருப்தி. சம்ஸ்காரம் விதவிதமாக இருக்கும், மேலும் இருக்கத்தான் செய்யும். ஆனாலும் கூட சம்ஸ்காரங்களில் மோதல் வருவது அல்லது ஒதுங்கி சென்று தன்னை பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது, இது தன்னுடைய கையில் தான் இருக்கிறது. எது நடந்தாலும் ஒருவேளை ஏதாவது சம்ஸ்காரம் அப்படி இருந்தால் மற்றொருவர் ஒத்துப்போக வேண்டாம். மற்றவர்களிடம் மாற்றம் ஏற்படுகிறதோ இல்லையோ, ஆனால் நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் அல்லவா? ஒருவேளை ஒவ்வொருவரும் தன்னை மாற்றிக்கொள்கிறார்கள், புலனடக்க சக்தியை தாரணை செய்கிறீர்கள் என்றால் மற்றவர்களின் சம்ஸ்காரம் கூட அவசியம் சீதளமாகிவிடும். ஒருவர் மற்றவர்களிடம் அன்பான உணர்வோடு, உயர்ந்த உணர்வோடு தொடர்பில் வாருங்கள். ஏனெனில்
நிமித்தமான சேவாதாரி என்றாலே பாபாவை வெளிப்படுத்தும் கண்ணாடியாகும். சங்கம யுகத்தின் ஒவ்வொரு நொடியும் மிகவும் மதிப்பு வாய்ந்ததாகும். எதிர்காலம் என்றாலே தேவதை ஆவது. தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே வள்ளல் தன்மையின் சம்ஸ்காரம். தேவதையின் சம்ஸ்காரம் என்றாலே கிரீடம், சிம்மாசனதாரி ஆவதற்கான சம்ஸ்காரம். யார் உங்களை பார்த்தாலும் அவர்களுக்கு உங்களின் கிரீடம் மற்றும் சிம்மாசனம் அனுபவமாக வேண்டும். சதா லேசாக இருப்பதற்கான ஒளி கிரீடம். சதா உங்களின் கர்மத்தின் மூலம், வார்த்தையின் மூலம் ஆன்மீக நஷா மற்றும் கவலையற்ற தன்மையின் மனநிலை அனுபவமாக வேண்டும். சிம்மாசனதாரியின் அடையாளமே கவலையற்ற தன்மை மற்றும் குஷியில் இருப்பது. நிச்சயிக்கப்பட்ட வெற்றியின் நஷா மற்றும் கவலையற்ற மனநிலை. இதுதான் பாபாவின் இதய சிம்மாசனதாரியின் அடையாளமாகும். அன்பினுடைய சேவையின் விளைவு சகயோகி ஆத்மாக்கள் ஆவது மற்றும் பாபாவின் காரியத்தில் அருகாமையில் வருவது. இதுதான் வெற்றியின் அடையாளமாகும். பாபாவை வெளிப்படுத்துவதற்காக நடைமுறை வாழ்க்கையை சதா வெளிப்படுத்துங்கள். ஞானத்தின் தாரணை செய்வதில் நம்பர் 1 இருக்கிறீர்கள். ஆனால் சம்ஸ்காரம் இணைவதில் கூட முதல் நம்பரில் இருக்கிறோம் என்று அனைவரும் சேர்ந்து ஒருமித்த குரலில் சொல்லுங்கள். ஒருவர் மற்றவர்களுக்கு மரியாதை தர வேண்டும். இதுதான் பிராமண குலத்தின் நியமமாகும். அன்பை பெற வேண்டும், மரியாதை அளிக்க வேண்டும். ஓம் சாந்தி.